எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டாண்டிங் காஃப் ரேஸ்க்கும் சீட்டட் காஃப் ரேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் காஃப்ஸ் க்ரோத்துக்கு எது பெஸ்ட் எக்ஸசைஸ்னு பார்க்கலாம். காஃப்ஸ் பொறுத்தவரை 2 மசில் குரூப் இருக்குது. ஒன்று கேஸ்ட்ராக்னிமியஸ் அண்ட் சோலியஸ் மசில். இதில் கேஸ்ட்ராக் மசில் தான் லார்ஜர் அண்ட் மோர் விசிபிள் மசில். கேஸ்ட்ராக் மசில் மீடியல் அண்ட் லேட்டரல் ஹெட்னு செப்பரேட் ஆகிருக்கும். ஒரு ரீசன்ட் ரிசர்ச்சில் ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஸ்டாண்டிங் காஃப் ரேஸும் அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை சீட்டட் காஃப் ரேஸும் 12 வீக்ஸ் ட்ரெயின் பண்ண வச்சாங்க. அதோட ஃபைனல் ரிசல்ட்டில் சோலியஸ் மசிலோட க்ரோத் 2 செட் ஆஃப் பீப்புளுக்கும் சேமாக இருந்துச்சு. ஆனால் விசிபிள் அண்ட் லார்ஜர் மசிலாக இருக்கிற கேஸ்ட்ராக் மசில் ஸ்டாண்டிங் காஃப் ரேஸ் போட்டவங்களுக்கு லேட்டரல் 12%ம் மீடியல் 9%ம் க்ரோத் ஆயிருந்தது. ஆனால் சீட்டட் காஃப் ரேஸில் கேஸ்ட்ராக் மசில் பில்ட் ஆகலை. இதோட ரீசன் என்னென்னா, சீட்டட் பொசிஷனில் நீ பெண்டாக இருக்கும்போது கேஸ்ட்ராக் மசில் ஸ்ட்ரெச் ஆகாமல் ஷார்ட் அண்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ ப்ராப்பர் ஸ்ட்ரெச் இல்லாததால் சீட்டட் காஃப் ரேஸில் கேஸ்ட்ராக் பில்ட் ஆகாது. ஆனால் ஸ்டாண்டிங் காஃப் ரேஸில் நீ ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்கும்போது நல்லா டீப் ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது கேஸ்ட்ராக் மசில் பில்ட் ஆகும். ஸோ இதனால் ஸ்டாண்டிங் காஃப் ரேஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் டு பில்ட் மசில். இந்த மாதிரி வேறு ஒரு ஒர்க் அவுட் இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.